ஒரு வழியா இந்தியா ஃபைனல் போயிருச்சு. ஃபைனல்ல வருண் சக்கரவர்த்தியும், அபிஷேக் சர்மாவையும் டிராப் பண்ண போறாங்க. அதுக்கு பதிலா யார உள்ள கொண்டு வருவாங்க? பிளேயிங் 11 எப்படி அமைய போகுது? நியூசிலாந்து எப்படிப்பட்ட தாக்கத்தை இந்தியாவுக்கு குடுக்க போறாங்க? 2வது முறையா பேக் டு பேக் வந்து பாத்தீங்கன்னா, கோப்பையை இந்தியா அடிப்பாங்களா? எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்துரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பாக்குறீங்க. லைக்கே பண்ண மாட்றீங்க. லைக் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா தான் அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும். முடிஞ்ச அளவு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. ஹைப் இருக்கவங்க ஹைப்ப கூட தட்டி விடுங்க. நம்மளுக்கு இன்னுமே ட்ரீம் மாரி தான் இருக்கு. நம்ம சொன்னது எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து தான் ஃபைனல் போகும்னு சொன்னா, நியூசிலாந்து ஃபைனல் போச்சு. அதே மாரி இந்தியா ஃபைனல் போகும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். இந்தியா ஃபைனல் போயிருச்சு. எதனால அப்படின்னா, ஒரு டீம் அன்பீட்டனா தோக்காம வந்துட்டு இருக்கு அப்படின்னா, என்ன இந்தியா டீமா? எந்த மேட்சும் தோக்காம ஏசியன் கப்ல கடைசியா வந்து ஃபைனல் அடிக்கிறதுக்கு, அந்த மாரி நெறைய டைம் பண்ணியிருக்காங்க. அதே மாரி ஒரு டீம் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம டீம தவிர அடுத்த டீம் அந்த மாரி பண்ணும்போது, இவங்ககிட்ட ஒரு இடத்துல சறுக்குவாங்களே அப்படின்ற மாரி இருக்கும். ஒரு சிம்பிள் ஒரு விஷயம் தான். சவுத் ஆப்பிரிக்கா எல்லா மேட்சும் அன்பீட்டனா ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க தோல்வியே காணாம வரதுனால, அவங்களோட வந்து தெரியாம போயிருந்திருக்கு. அவங்க தோத்துருந்தாங்க அப்படின்னா, என்ன குறைகள், என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா விட்டாங்க. அதே மாரி தான் இங்கிலாந்தும் அன்பீட்டனா வந்துட்டு இருந்தாங்க. தோக்காதனால அவங்களுக்குமே தெரியாம போயிருச்சு. வெளியில போயிட்டாங்க. இந்தியாவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா கூட ஏற்பட்ட தோல்வி வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு முக்கியமான தோல்வியாவே பார்க்குறேன். ஏன் அப்டின்னா, அப்பதான் அவங்க டீம்ல இருக்க என்னென்ன தப்புன்னு தெரியும். ஆல்மோஸ்ட் டீமுக்குள்ள நெறைய தவறுகள் இருக்கு, நெறைய குழப்பங்கள் இருக்கு, நெறைய பேர் ஃபார்ம்ல இல்லாம இருக்காங்க. அதனால அவங்களுக்கே நெறைய தெரியும். அதனால வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால அது இந்தியாவுக்குள்ள இருக்க குழப்பங்கள், அந்த ஃபார்ம் அவுட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, கௌதம்லேருந்து சூரியகுமார் அவரோட ஃபார்ம் எல்லாமே பார்த்து வச்சிருப்பாங்க. அதனால வந்து கணிச்சதுனால ஈஸியா வந்து அப்சர்வ் பண்ணி விளையாட ஆரம்பிச்சுருவாங்க. இன்னமுமே நெறைய பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்முக்கு வராம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா இருக்கு. முன்னாடியே நம்ம பேசின விஷயங்கள் தான். இதுவே இங்கிலாந்தோ அல்லது சவுத் ஆப்பிரிக்காவோ ஃபைனல்ஸ் வந்திருந்தாங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்தியாவுக்கு வந்து டஃப் ஃபைட் குடுத்திருப்பாங்க. ஏன்னா, கண்டிப்பா வந்து இந்தியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தாலுமே தோற்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். அதே மாரி பேட்டிங் ஸ்ட்ரைக் பண்ணாலுமே தோற்கறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கும். இங்கிலாந்தோ, சவுத் ஆப்பிரிக்கா வந்தாங்க அப்டின்னா. இதுவே நியூசிலாந்து எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அவங்க பேட்டிங் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, அந்த அளவு ஸ்ட்ராங் கிடையாது. அதே மாரி பவுலிங் அந்த அளவு ஸ்ட்ராங் கிடையாது. நம்மள மாரி தான். இங்கிட்டும் ஃபார்ம் அவுட்ல நெறைய பேர் இருக்காங்கன்னா, நியூசிலாந்து சைடும் பார்த்தீங்கன்னா நெறைய பேர் இல்ல. இப்ப மார்க் ஹென்ரியா இருக்கட்டும், ஜேமிசனா இருக்கட்டும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, லாக்கி ஃபெர்கூசனா இருக்கட்டும், இவங்கலாம் எப்பயோ திடீர்னு விக்கெட்டுகள மட மட மடன்னு எடுப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்கள் வந்து கிழிய ஆரம்பிச்சுரும். அதே மாரி டைரெக்ட் மிட்சல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மேட்ச் வந்து அடிக்கிறாரு. பல மேட்ச் அடிக்கவே மாட்றாரு. நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா, சீசன்ல டோர்னமெண்ட்ல ஹையஸ்ட் ரன் அடிச்சா வாங்குனாரு. அதுக்கப்புறம் நியூசிலாந்துக்கு அவர வந்து தேடிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அதனால அவரோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேள்விக்குறியாவே இருக்கு. சாட்னர பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, விக்கெட்டுகளுமே எடுக்குறாரு. மும்பை இந்தியன்ஸ்காரு விக்கெட்டுகளுமே எடுக்குறாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பேட்டிங்லயும் இப்ப நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டீமுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதா குடுத்துட்டு இருக்காப்ல. ஒரு தூணாவே இருக்காரு அப்டின்னே சொல்லலாம். மத்தபடி டிம் சைஃபர்ட்டா இருக்கட்டும், ஃபின் ஆலனா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே அவங்க டீமுக்கு வந்து செம்ம பேக் போனா இருக்காங்க. இவங்க பேட்டிங்ன்னு எடுத்துட்டா இவங்க 2 பேத்த தவிர்த்து மத்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இப்ப ரச்சின் ரவீந்திரா ஒரு சில மேட்ச் வந்து செமையா பண்றாரு. திடீர்னு வந்து சோக் ஆயிட்டு போயிறாரு. ஆனா கண்டிப்பா 1, 2 விக்கெட்டுகள வந்து பார்த்தீங்கன்னா, அவர் எடுத்துர்றாரு. விக்கெட்டுகள் எடுத்துர்றாரு. ஆனா வந்து ரன் அந்த அளவு அடிக்க முடியாது. சாம்பனா இருக்கட்டும், மத்தவங்கலாம் வந்து அதுக்கு அடுத்த கேட்டகரில தான் வராங்க. ஆனா பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, சைஃபர்ட்டையும் இவரையும் ஃபின் ஆலனையும் நம்பி தான் அவங்க இருக்காங்க. அப்படியே பவுலிங் எடுத்தோம்னா லாக்கி ஃபெர்கூசனா இருக்கட்டும், மார்க் ஹென்ரியா இருக்கட்டும், இவங்கள பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம் ஓவர் கிழியுது. ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, டீசென்ட்டா போடுறாங்க. அதனால பேட்டிங் ஆவரேஜா இருக்கு. பவுலிங்கும் ஆவரேஜா இருக்கு. அப்படின்ற லெவல்ல தான் அவங்க இருக்காங்க. அப்படியே நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தோம் அப்படின்னா, அபிஷேக் சர்மா இன்ன வரைக்கும் வேர்ல்டு நம்பர் 1 பேட்ஸ்மேனா இருந்தாரு. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 1/2 சதம் கூட போட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காப்ல தலைவன். அதனால அவர டிராப் பண்ணணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு. அதே மாரி வேர்ல்டு நம்பர் 1 பவுலர் வருண் சக்கரவர்த்தி. அவர கணிச்சிடுறாய்ங்க ஈஸியா. இவன டேக் ஆன் பண்ணணும். இவன் கூகுளி போடுறான். இவன் இப்படிதான் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாம் பார்த்துட்டு வந்து, இவன் இந்த மாரி தான் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 40 ரன் பெறு குடுத்துடுறாரு. 3 ஓவரா இருந்தாலும் 4 ஓவர். திடீர்னு இவரு ஒரு சில டைம் அவர் நல்லா போடுறப்பலாம் 4 ஓவரே குடுக்க மாட்டாங்க. நல்லா போடாத அன்னைக்கு 4 ஓவர குடுத்துறாரு. குடுத்து பார்த்தீங்கன்னா 40, 50 ரன் வந்து பார்த்தீங்கன்னா வாரி வழங்குறாரு. அதே மாரி அக்ஷர் பட்டேல் ஓவரும் பார்த்தீங்கன்னா கிழிய ஆரம்பிச்சது. சிவம் துபே ஓவர் போட்டாலுமே கிழிய ஆரம்பிச்சது. அதனால இவங்க 3 பேருக்கும் ஓவரே குடுக்கக்கூடாது அப்படின்ற லெவல்ல இருந்தா, அன்னைக்கு நீங்க பாருங்க இங்கிலாந்து கூட 250 ரன் அடிச்சாலுமே, இன்னும் உங்க கூட நாங்க எவ்வளவு தான்டா அடிக்கணும்? 400 ரன் அடிக்கணுமாடா? அப்படின்ற லெவல்ல 250 ரன் இந்தியா அடிச்சிருந்தாலுமே கூட அத அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. காரணம் தப்புனா 3 பால் ஸ்பேர்ல இருந்திருந்தாலும் அடிச்சிருந்திருப்பாங்க. திலக் வர்மா 3 6 அடிக்கலனாலுமே ஜெயிச்சிருந்திருப்பாங்க.
சஞ்சு சாம்சனோட கேட்ச் பிடிக்கலனாலும் பிடிச்சிருந்தாங்களும் ஜெயிச்சிருந்திருப்பாங்க. அக்ஷர் படேல் அந்த 2 கேட்ச் பிடிக்கலனாலும் ஜெயிச்சிருந்திருப்பாங்க. அதான் நான் சொல்றேன்ல, எல்லா கோடுகளும் வந்து பாத்தீங்கன்னா, எல்லாமே வந்து இங்கிலாந்துக்கு ஃபேவரபிளா தான் இருந்துச்சு. ஆனா நம்ம எப்படி ஜெயிச்சோம்னு சொல்லிட்டு இறைவனுக்கு தான் தெரியுன்ற மாரி, நம்ம ஜெயிச்சதே மெடிக்கல் மிராக்கிள்ல தான் வந்து ஜெயிச்ச மாரி இருந்துச்சு. அதனால எ நியூசிலாந்த பொறுத்தவரை இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. அதுதான் எனக்கு பயமாவே இருக்கு. இவ்ளோ பிரச்சனைய வச்சுட்டு ஈஸியா ஜெயிச்சுடுறாய்ங்க. இங்கிலாந்த ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க ஃபைனலு. சாரி சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சுட்டு ஈஸியா ஃபைனல் போயிட்டாங்க. நம்மளும் இவ்ளோ பிரச்சனைகள வச்சுட்டு இங்கிலாந்த ஜெயிச்சுட்டோம். இந்த பிரச்சனைகள் இருக்க 2 டீமும் வந்து ஃபைனல்ல மோதுனாங்க அப்படின்னா, அன்னைக்கான டே வந்து யாரோடதா இருக்கு? ஏன்னா இந்த அகமதாபாத்துங்கும்போது தான் லைட்டா வந்து கொஞ்சம் ஒரு மாரியா இருக்கு. ஏன்னா பல சம்பவங்கள் அங்க நடந்திருக்கு. அதனால அத நான் ஞாபகப்படுத்த விரும்பல. அதனால இந்தியாவ பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கும் 2டே பவுலர் தாங்க நம்மள காப்பாத்துறாங்க. முக்கியமா பூம்ரா மட்டும் அந்த ஷட் ஓவர் வந்து பார்த்து அடிக்க விடாம பண்ணல அப்டின்னா, கண்டிப்பாவே அதுல ஒரு 2 6 போயிருந்தா கூட ஜெயிச்சிருந்திருப்பாங்க. அவர் தான் முக்கியமான காரணம் வந்து ஹர்ஷ்தீப் சிங். அதனால இப்ப ஃபைனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேபி அவங்க வருண் சக்கரவர்த்தி கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம குல்தீப் யாதவ் உள்ள கொண்டு வருவாங்க அப்டின்ற மாரி தான் பேசப்படுது. சப்போஸ் குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா, நல்ல விக்கெட்டுகளுமே எடுப்பாரு. அது மட்டும் இல்லாம பவர் பிளேலயே அவர்ட்ட வந்து ஓவர்கள குடுக்கலாம். இப்ப வருண் வந்து டேக் ஆன் பண்ணி எல்லா மேட்ச்லயும் போட்டு அடின்னு பொளக்குறாங்க. நியூசிலாந்து கணிச்சு வச்சுட்டு தான் வருவாங்க. கண்டிப்பா வருண் நம்ம டேக் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபின் ஆலனா இருக்கட்டும், சைஃபர்டா இருக்கட்டும், டாரி மிட்சலா இருக்கட்டும், எல்லாரும் வந்து நல்லா வந்து கணிச்சுட்டு தான் வருவாங்க. அதனால மேபி குல்தீப் யாதவ் வந்து உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற பிளான் பண்ணுவாங்க. ஓப்பனிங்க பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா எடுத்தோனே அவுட் ஆயிட்டு போறதுக்கு சஞ்சு சாம்சனும், இஷான் கிஷனுமே பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் இறங்கிட்டு அடிச்சுட்டே போலாம். அப்படின்ற மாரி தான் நம்மளுக்குமே தோணும். அதனால அபிஷேக் சர்மா மேபி வந்து டிராப் பண்ணிட்டு, ரிங்கு சிங்க வந்து உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற பிளான்களுமே போயிட்டு இருக்கதா சொல்லப்படுது. இது எந்த அளவு பாசிபிள் அப்படி இருக்கு அப்படின்னா, என்னைய பொறுத்தவரைக்கும் 50-50 சான்சஸ் இருக்கு. ஆனா ஒன் சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வருண டிராப் பண்ணிட்டு குல்தீப்ப உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாரி இன்னொரு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கு சரி கிளைமாக்ஸ்ல வந்து ஒரு ஹிட்டர் இருக்கட்டும், ஒரு பேட்டிங் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் முடிவு பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த சான்சஸையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லப்பா இவ்வளவு நாள் அந்த வின்னிங் காம்பினேஷனோடயே போயிட்டோம். அதே மாரியே போயிருவோம் அப்படின்னு நெனைச்சாங்க அப்படின்னா பண்ணலாம். ஏன்னா, இப்ப ஃபைனல பொறுத்தளவு நீங்க ஏதோ ஒரு மாற்றங்கள ஏற்படுத்தி கொண்டு போனா மட்டும் தான் உண்டு. இல்ல இதே போறோம்ன்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டோம் அப்டின்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. மிஸ் ஆயிருச்சு அப்டின்னா ஒண்ணுமே பண்ணவே முடியாது. அதனால மேபி வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு. வருணையும், அபிஷேகையும் டிராப் பண்ணிட்டு ஏன்னா அவங்களுக்கு பாருங்க இவ்ளோ நாளா நம்ம வந்து போட்டு அடின்னு அடிச்சாங்க. ஒரு சான்ஸ்னாலவே போச்சு. இல்ல சப்போஸ் வந்து இல்லப்பா நம்ம தில்லுக்கு துட்டுன்னு இறங்குவோம் அப்டின்னு சொல்லிட்டு இவங்களோடயே போயிட்டு கிளைமேக்ஸ்ல வருண் வந்து நல்ல விக்கெட்டுகள் எடுத்து அபிஷேக் சர்மா வந்து பாத்தீங்கன்னா போட்டு கொளுத்தி எடுத்தாரு அப்படின்னா அவங்கள காப்பாத்திப்பாங்க. ஏன்னா அடுத்து வந்து ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்திப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பலாம். நீங்க சொல்லுங்க. உங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேத்தையும் டிராப் பண்ணுமா? இந்தியா வந்து பேக் டூ பேக் வந்து பாத்தீங்கன்னா கோப்பை அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.